புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்ககம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச தேசிய தென்மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடந்தது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்கப்பரிசு வழங்கினர். விழாவிற்கு வந்த விளையாட்டு வீரர்கள் சிலர் தாங்கள் வாங்கிய பதக்கங்களை அணிந்து வந்து கோரிக்கை பேனர் பிடிக்க முயன்றனர். உடனடியாக அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து வெளியே இழுத்து வந்தனர். 2002ஆம் ஆண்டு முதல் பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று வரும் வீரர்களுக்கு அரசு எந்தவொரு பரிசுத் தொகையோ சலுகையோ அங்கீகாரமோ வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். அவர்களை போலீசார் சமாதானப்படுத்திய நிலையில் முதல்வர் ரங்கசாமி அங்கு வந்து அவர்கள் அனைவருக்கும் பரிசுத் தொகை வழங்குவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து வீரர்கள் கலைந்து சென்றனர். நாங்க புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது 40 வயதை கடந்த மாஸ்டர்ஸ் லிப்டர்களே நாங்க வலு தூக்கும் போட்டியில இது வரைக்கும் 2026 வரைக்கும் நாங்க தேசிய போட்டியிலும் தென்னிந்திய போட்டியிலும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். ஆனா எங்களை அரசாங்கம் அங்கீகரிக்காம புதுசா வந்த விளையாட்டு வீரர்களை ஜெயிக்க வச்சவங்களுக்கு இப்போ அவார்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு கேட்கறது, நாங்கள் 2004லேருந்து 2026 வரைக்கும் நடந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் எல்லாருக்குமே உடனே அந்த நிலுவையில் உள்ள அவார்டை கொடுக்கணும். அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு ட்ராக் ஷூட் கூட புதுச்சேரி அரசாங்கத்தில் வாங்கி கொடுக்குறதில்ல. எல்லாமே எங்கள் சொந்த காசு தான் போட்டு போகிறோம். பாண்டிச்சேரி அரசாங்கம் அதுக்கு உண்டான சீருடை கொடுக்கணும். 2வது டிக்கெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது திருச்சியில் போய் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது புதுச்சேரியிலேயே ஆன்லைன்லேயே ரிசர்வேஷன் பண்ணுற போல் ஒரு வசதி ஏற்படுத்தி தரணும். பாண்டிச்சேரி அதே போல் நாங்கள் போகிற டிஏடிஏவும் அரசாங்கம் இது வரைக்கும் கொடுக்கல. 2002லேருந்து இது வரைக்கும் நாங்கள் 10 பைசாவோட டிஏடிஏ கொடுத்து கூடாது. அதுவும் எங்கள் சொந்த செலவு தான். ஒரு போட்டியில் நாங்கள் கலந்ததுக்கு தேசிய போட்டியை கலந்து 1500 என்ட்ரி ஃபீஸ் கட்ட வேண்டியதாகுது. அகில இந்திய அளவில் 1 லட்சம் 2 லட்சம் என்ட்ரி ஃபீஸ் கட்ட வேண்டியதாகுது. இதுக்கெல்லாம் எங்கள் சொந்த காசு தான் போடுறோம். இதுக்கும் அரசாங்கம் கலந்து கொள்ள வீரர்களுக்கு எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ முதலமைச்சர் ஐயா வாக்கு கொடுத்துருக்காரு, நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு. இப்போ அறிவித்த போல 10 கோடியே இருக்குது. இப்போ இவங்க கொடுக்குறது 2 கோடிக்கு தான் கொடுக்க போறாங்க. மீதி இருக்கிற தொகையை பிரித்து எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நேஷனல் மெடல் எடுத்திருக்கிறேன், மாஸ்டர் கேட்டகரியிலாம் எடுத்திருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு உதவி தொகை எதுவுமே எனக்கு கிடையாது. என்னுடைய சொந்த செலவுல தான் நான் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். லாஸ்ட்ல லக்னோ எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு காசும் இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல. யாரும் எதுவும் கொடுக்கல. என்னோட சொந்த செலவுல நான் போலீஸ்க்கும் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு 41 வயசு ஆயிடுச்சு. லாஸ்டா ஹோம் கார்டுக்கும் செலக்ட் பண்ணேன். எக்ஸாம் மட்டும் மற்ற பிசிக்கல் எல்லாமே நான் செலக்ட் ஆயிட்டேன். ஆனால் எக்ஸாம் இல்லை. கேட்டால் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதில் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கு? மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு சின்ன தேசிய அளவில் போய் எடுத்துட்டு வந்துட்டாலே அவங்களுக்கு உடனே கேஷ் அவார்டு உடனே கொடுக்குறாங்க, உடனே ஜாபும் கொடுக்குறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன இந்த படிப்புல என்ன எங்களுக்கு அங்கீகாரம் எங்களுக்குன்னு இருக்குது? எங்களுக்கான அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு அந்த கேஷ் அவார்டு வச்சிருக்காரு முதலமைச்சர். அதுக்கு எப்படி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. இது வரைக்கும் இந்த மெடல் நாங்கள் வச்சு, ஆனால் வீட்டில் நிறைய பூஜை தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளோ உழைச்சி நாங்கள் போகிறோம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே காம்படிஷன்ல எவ்வளோ தெரியுமா நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் இது கேட்டாக்கா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரியிலேருந்து எல்லாம் மெடல் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாது. நாங்கள் ஜஸ்ட் சும்மா ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். வேற எந்த ஒரு அமைச்சரோ யாருமே எங்களை எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை, அவ்வளவுதான். 40 வயதை கடந்த நிலையில் தங்களுக்கு அரசு தகுந்த அங்கீகாரம் வழங்க வேண்டும். மேலும் விளையாட்டு வீரர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது அரசே பயண செலவை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தினர்.